நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த முழு உலகத்தையும் அழிக்க போகிறேன். உன்னை நான் நீதிமானாக கண்டிருக்கிறேன். உன்னை நான் காப்பாற்ற போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அழிக்கப்பட போகிறார்கள். ஆனால் நீ நீதிமானா இருக்கிறபடியால் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்ற சித்தம் கொண்டிருக்கிறேன். அதற்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அவர் வைத்த ஒரு வழி, ஒரு பேழையை உண்டாக்க செய்து அந்த பேழைக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறார். அதுதான் நம்ம வாசித்தோம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீங்கள் பேழைக்குள் பிரவேசித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தின் முந்தின அதிகாரத்துல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பூமி எந்த நிலைமையில இருந்தது என்று நாம் வாசிக்க முடியும். 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இந்த பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி இருந்தது. பூமியிலே மனிதனுடைய பாவம் பெருகின நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இது நிமித்தம்தான் அக்கிரமம் செய்த மனிதர்களை அழிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். இந்த அக்கிரமம் செய்த மனிதர்களுக்குள்ளே ஒரு மனிதன், அவன் பாவம் செய்யாத மனிதனாக, கர்த்தருடைய பிள்ளையாக, ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டதுனால அவனை மாத்திரம் காப்பாற்ற கர்த்தர் சித்தம் கொண்டார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். சீக்கிரத்துல ஒரு அழிவு வரப்போகிறது. அது கடைசி கால அழிவு. அந்த அழிவிலிருந்து ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை காப்பாற்ற சித்தம் கொள்கிறார். அந்த கூட்டம் யார் என்று சொன்னால், கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்டம். அக்கிரமக்காரர்களை கர்த்தர் அழிப்பார், பாவிகளை கர்த்தர் அழிப்பார். ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்துகிற செயல்களை செய்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் அழிப்பார். அக்கிரமம் செய்த மக்கள் இங்கு அழிந்தார்கள். ஆனால் பாவம் செய்யாத கர்த்தருக்காய் வாழ்ந்த இந்த நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, ஹல்லேலூயா, ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிற ஒரு பாடமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் எப்போதுமே இரக்கம் உள்ளவர் தாங்க. நம்ம இங்க அழிவை குறித்து வாசிக்கிறோம். ஜனத்தை எல்லாம் கர்த்தர் அழித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம வாசிச்சிடறோம். ஆனா இதுல கூட ஆண்டவர் இரக்கத்தை காமிக்கிறார். 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். 500 வயதுல. அப்பதான் அதுக்கு பிறகுதான் மனுஷனுடைய அக்கிரமம் என்ன பண்ணுது, பூமியில பெருகுகிறது. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னாரு. பேழையை உண்டாக்குகிறார். பாருங்க, 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 5-6 வாசிங்க பார்ப்போம். நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான்.
ஜல பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். 100 வருஷம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் திரும்புவதற்கு அவகாசம் கொடுக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பதாக எச்சரிக்கையை கொடுப்பார். தண்டனையை கொடுப்பதற்கு முன்பதாக வாய்ப்புகளை கொடுப்பார். பாவியை அழிப்பது தேவ சித்தம் அல்ல. பாவி தன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவ சித்தம். இந்த மக்களுக்கு ஆண்டவர் 100 வருஷத்தை கொடுத்தாருங்க. இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அவர் ஒரு பேழையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய பேழை. இவனுடைய குடும்பம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற நல்ல மிருகங்கள், கெட்ட மிருகங்கள் ஜோடி ஜோடியாக அந்த பேழைக்குள் சேர்க்கப்படுகிற அளவில் மிக பெரிய பேழை. அவ்வளவு பெரிய பேழைய அவன் கட்டுகிறான்னு சொன்னா இந்த உலகத்துல யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. அதை போய் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்த நோவா அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா அவர் அந்த கட்டடம் கட்டிக்கொண்டே இருக்கும், அந்த பேழையை கட்டிக்கொண்டே இருக்கும் போது ஜனங்களை பார்த்து பிரசங்கமும் பண்ணி இருக்கிறார். நான் ஒரு பேழையை கட்டி கொண்டிருக்கிறேன், உங்கள் அக்கிரமம் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது, ஆண்டவர் உங்களை அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறார், இன்றைக்கு மனம் திரும்புங்க, இன்றைக்கு உங்க பாவத்தை விட்டு ஒழியுங்க, உங்கள் அக்கிரமத்தை எல்லாம் உங்களை விட்டு அகற்றுங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார், இந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்ற போகிறார், நீங்கள் எல்லாரும் இந்த பேழைக்குள்ள வரணும்னு விரும்புறேன்னு 500வது வயசுல அந்த பேழையை கட்டும் போது ஆரம்பித்த அந்த பிரசங்கம் 600வது வயதுல அந்த பேழையை கட்டி முடிக்கிறது வரை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு மனிதன் கூட கேட்பதற்கு, பாவத்தை விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை. அல்லேலூயா. நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க பாப்போம். ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். ஜல பிரளயம் வருகிறது, அது தொடர்ந்து வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அன்றைக்கு எப்படி நடந்துச்சோ அதே போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். இந்த காலத்திலும் ஆண்டவர் பேழையை அவர் உருவாக்கி வைத்துவிட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் சொல்லிட்டு காவல் காத்து கொண்டே இருக்கிறார். பேழைக்குள் வாருங்கள், உங்களை நான் பாதுகாப்பேன். ஆனா அன்னைக்கு மக்கள் எப்படி இருந்தார்களோ அதே போலதான் மக்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. உணராது இருந்தார்கள். எச்சரிப்பின் சத்தம் போய் சேர்வதில்லை, அதை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. எவ்வளவுதான் எச்சரித்தாலும் மனம் திரும்புவதில்லை, எவ்வளவுதான் பாரப்பட்டாலும் அவர்கள் பேழைக்குள்ள வருவதில்லை. வீடுகளிலே இருந்து அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் செய்து தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிற மக்களை இன்றைக்கு நாம் அநேக இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே அவர்களை ஆண்டவர் அழிக்கவில்லையே, தண்டிக்கவில்லையே, இவர்கள் இவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள், இவர்களுக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகள். இன்னும் ஆண்டவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அந்த பேழையை நோக்கி, சபையை நோக்கி, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை நோக்கி, ஆண்டவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கையை பார்த்து ஓடி வருகிற எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். மனிதர்கள் எப்படி இருந்தார்களாம்? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் தங்களுக்குள் புசித்தும் குடித்தும் சந்தோஷமா இருந்தார்கள். அந்த அழிவை குறித்துதானே, பாவத்தை குறித்துதானே ஒரு சிந்தை கூட அவர்களுக்கு இல்லவே இல்லை. இன்றைக்கும் அதே போலதான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம் தேவ பிள்ளைகளே, இவைகள் வாய்ப்புகள். இன்னும் பாருங்க, இன்னும் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல
4-5 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு பாருங்க, இந்த பேழையை உண்டாக்கிட்டு 100 வருஷம் காத்திருந்தாரு. பேழையை கட்டி கொண்டே இருக்கிறாங்க. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. ஜனங்கள் யாரும் வரல, செவி கொடுக்கவே இல்லை, பரியாசம் பண்றாங்க. இப்போ மிருக ஜீவன்கள் 7 ஜோடு, சுத்தமில்லாத மிருகங்கள் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடு, இதெல்லாம் அந்த பேழைக்குள்ள வருது. இப்போ ஆண்டவர் இன்னும் 7 நாள் சென்ற பின்புதான் அந்த பூமியில மழையை வருஷிக்க பண்ணுகிறார். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு அப்படின்னு வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பாத்தீங்களா, 7 நாள் சென்ற பின்பு. 100 வருஷம் நார்மலா போகுது. ஆனா இப்போ இந்த ஊரும் பிராணிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் போயிடுச்சு. இதுவும் ஒரு எச்சரிக்கை தான். ஆனாலும் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை கூட மழை வரப்போகுது, 7 நாள் தான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அந்த பேழைக்குள்ள யாரும் வருவதற்கு ஆயத்தமாகவே 7 நாள். அது கிருபையின் நாட்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த கிருபையின் நாட்கள்ல அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நான் வருகிறேன், என்னை கைவிட்டாதிரும், நானும் அந்த வேலைக்குள்ள வர வேண்டும், பாதுகாப்பான இடத்திற்குள்ள வர வேண்டும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை சேர்த்து அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு 2-3 காரியத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் தேசத்தில் அந்த நாட்கள் நடந்தாலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வாசித்தோம் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இந்த நோவா தேவனை விசுவாசித்தான். இந்த விசுவாசம் அவனுக்கு நீதியை கொண்டு வந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான். இந்த உலகத்துல நீதிமான் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, லஞ்சம் வாங்காதவன், சுத்தமா இருக்கிறவன். ஆனா வேதம் சொல்லுகிற சுத்தம் என்பது, நீதி என்பது இது 2வது தான். முதல்ல விசுவாசிக்கிறவன் நீதிமான். ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். விசுவாசிக்கும் போது அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார், எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் ஜீவன் கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் நீதிமானாகிறோம். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:9 கூட நாம் அதே தான் வாசிக்க முடியும். வாசிக்க பார்ப்போம். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க நிச்சயமாமே. இதுதான் விசுவாசம். அவருடைய ரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று விசுவாசிக்கும் போது நாம் இந்த நீதிமானுக்குரிய ஸ்தானத்தை பெறுகிறோம். இந்த விசுவாசத்தினால் நோவா நீதிமானாக்கப்பட்டான். இப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்யும் போது நாம் உள்ளாக நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். இது 2வது என்ன பண்ண வேண்டும்னா, இந்த உள்ளான நீதிமான் என்கிற அனுபவம் வெளியில நம்முடைய கிரியைகளில வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். வெளியில போகும்போது நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான் சொல்லிட்டு எல்லா கிரமத்தையும் செய்து கொண்டிருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உள்ள விசுவாசித்து நீதிமானாக்கப்படுகிற அனுபவம் நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சகேயுவை பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் வாழ்க்கையில இருந்து கிரியையில அந்த நீதி வெளிப்பட்டது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க பார்ப்போம். கர்த்தரை நோக்கி, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். பாத்தீங்களா, அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பு வர அநியாயமாய் வாழ்ந்த மனுஷங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அன்றைக்கே, மறுநாள்ல இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவன் வாழ்க்கை மாறினது. கிரியையில அந்த நீதி வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த நீதி வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில நீதி வெளிப்படுகிறதில்லை. வாயினால் நீதி வெளிப்பட வேண்டும், வார்த்தையினால், நடக்கையினால் நம்முடைய நீதி வெளிப்பட வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நீதி வெளிப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளை வளர்ப்பில நீதி வெளிப்பட வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர்கள் மத்தியில நம்ம போகும்போது நம்முடைய நீதி, நமக்குள்ள இருக்கிற நீதி வெளிப்பட வேண்டும். ஆனா நிறைய இடத்துல என்ன நடக்குது? நீதி வெளிப்படல, அசுத்தம் வெளிப்படுது. சில நேரத்துல வாயை விட்டுறாங்க சில விசுவாசிங்க, ஒரே கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு இருதயத்துக்குள்ள நீதி இருக்கும்னு நம்புறீங்களா? விசுவாசத்தினால் உண்டாக்குற நீதி இருக்கும்னு நம்புறீங்களா? நம்பவே முடியாது. அவனுக்குள்ள நீதியே இல்லை. உள்ள இருக்கிறதா வெளியில வரும். உள்ள அசுத்தம் இருக்கிறதுனாலதான் வாயில கெட்ட வார்த்தை வெளியே வந்து கொண்டிருக்கிறது. உள்ள நீதி இருந்தா நீதி தானே வரும். ஆப்பேல என்னது, அகப்பேல இருந்தாதான், சக்தியில இருந்தாதான் அகப்பேல வரும். நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள்ல என்ன இருக்குதோ அதை தான் நம்ம பேசுவோம். தெரியாம பண்ணிட்டேன் அப்படிமா, தெரியாம எல்லாம் பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு அப்படின்னா அது உள்ள கடந்து அசையும். அது அந்த தண்ணியை வெளியில எடுக்கணும்னா ஒரு மனுஷன் அப்படி அள்ளி வெளியில எடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா அதை எடுத்து கமத்தணும், அப்போ அந்த தண்ணி வெளியில வரும். சில நேரத்தில் நம்ம அந்த தண்ணி அந்த பாட்டிலை எடுத்து கமத்தி இருக்க மாட்டோம் அல்லது அசைச்சிருக்க மாட்டோம், ஆனா வெளியில வரும் சில நேரத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாட்டில் ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அப்போதான் அது என்ன ஆகும்? வெளியில வரும், தெரியாம வரும். அப்படிதான் நிரம்பி இருக்கிற ஒன்றுதான் தெரியாம வரும். தெரிஞ்சு வந்தா நம்முடைய நாமே பிரயாசப்பட்டு அதை வெளியில எடுக்கிறோம்னு அர்த்தம். சிலருக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் தெரியாம பேசிட்டேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாம தான் பேசுறீங்க, கரெக்ட் தான். ஆனா அது எங்க வர நிரம்பி இருக்குது? உள்ள நிரம்பி இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீதி வெளிப்படணும். இதுவே நீதி நிரம்பி இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீதி விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி நிரம்பி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மனுஷனுக்கு உதவி பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி நடக்கலாம்னு நம்ம யோசிக்காமலேயே அது வெளியில வரும். அல்லேலூயா. நீங்க அன்னைக்கு பண்ண ஹெல்ப்னால தான் பிரதர் நான் இன்னைக்கு வாழ்றேன். நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு கேட்போம். நமக்கே தெரியாம அந்த நன்மை என்ன பண்ணிருப்போம்? செய்து கொண்டே இருந்திருப்போம். அதுதான் நம்மை அறியாமல் வெளிவருகிற நீதி. தெரிந்தும் செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்தும் செய்வோம், ஆனால் தெரியாமலேயே நாம் அநேக நீதிகளை செய்ய ஆரம்பிப்போம். எப்பொழுது? நீதி நமக்குள்ளே நிரம்பும் போது. அப்ப அந்த நீதி வெளிவர வேண்டும். வெளி வரவில்லை என்று சொன்னால் நமக்குள்ளே அசுத்தம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா.
ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த பேழைக்குள்ள நம்ம அழைக்கிறார் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீதி நிரம்பி இருந்தால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். பேழைக்குள் நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, வருகிற சோதனை காலத்துக்கு உங்களை தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நோவாவை அப்படிதான் கர்த்தர் தப்புவித்தார். நீதி அவன் வாழ்க்கையில நிரம்பி இருந்ததுனால ஆண்டவர் தப்புவித்தார். நாமும் நீதிமான்களாய் வாழ்ந்தால் நம்மை கர்த்தர் தப்புவிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நோவாவை தப்புவித்த ஆண்டவர், பேழைக்குள் பிரவேசிக்க செய்து காப்பாற்றின ஆண்டவர். ஸ்தோத்திரம். நம்மையும் வருகிற அழிவிலிருந்து காப்பாற்றி அவர் தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாம செய்ய வேண்டிய காரியம், நீதி உள்ளவர்களால், விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியினால் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சகலவித மாம்சமான ஜீவன்களையும் ஆணும் பெண்ணுமாக காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். அடுத்தது, பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. இந்த ரெண்டு வசனத்திலையும் அந்த கடைசி வார்த்தையை மட்டும் கவனிங்க. சேர்த்துக்கொள் அப்படிங்கிறது. ரெண்டாவது வரக்கடவது அப்படிங்கிறது. நம்ம நிறைய பேர் பிரசங்கம் பண்றதை கேட்டிருக்கிறோம். இந்த மனுஷன் இந்த மிருக ஜீவன்களை, பறவைகளை போய் பிடிச்சி சேர்த்து கொண்டான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை ஒரு பரிசுத்தவான் இப்படியாவது சொல்லுகிறார். சேர்த்துக்கொள் அப்படின்னா வந்ததை சேர்த்துக்கொள். வரக்கடவது, உயிர் உன்னிடத்தில் வரக்கடவது அப்படின்னா இவன் போய் பிடிச்சிட்டு வந்தது மாதிரி அங்க இல்ல, அதுவே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த அழிவுகள் எல்லாம் இந்த மிருக ஜீவன்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவே என்ன பண்ணுது? தானாக வருகிறது. ஒரு வேலை ஒரு இடத்துல கட்டிட்டு இருக்கிற மனுஷன், அது கட்டப்பட்டு முடிவாகிற நிலைமையில, முடிந்து விட்ட ஒரு நிலைமையில இருக்குது. இந்த மனுஷன் 100 வருஷமா பிரசங்கம் பண்ணுறான், மனுஷங்களை யாரும் செவி கொடுக்கவே இல்லை. இப்போ ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. இதுவரை மக்கள் சந்திக்காத, கண்ணால பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியமாய் நடக்கிறது. மிருகங்கள் எல்லாம், சுத்தமான மிருகங்கள் எல்லாம் ஏறி ஜோடா வந்துட்டே இருக்கு. இவன் எடுத்து சேர்த்துக் கொள்கிறான். அல்லேலூயா. மற்ற மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் ஒன்று ஒன்றாய், நீங்க நினைச்சு பாருங்க, பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா? பல லட்சக்கணக்கான எல்லாத்தையும் போய் இந்த மனுஷன் தேடி தேடி எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா அந்த பரிசுத்தவான் சொன்னது கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கும் தான் நான் விசுவாசிக்கிறேன். அவைகள் அவனை தேடி வந்து அவன் சேர்த்து கொண்டான். ஆண்டவர் அவைகளுக்கு கட்டளை கொடுத்தா போய் சேருங்கள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவைகள் எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சுனாமி வரும்போதெல்லாம் இந்த நாய்கள், பூனைகள் எல்லாம் தப்பிச்சிருச்சான். ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நாய்கள் அங்க அதிகமாய் சாகாது அப்படிம்பாங்க. ஏன்னா அவைகளுக்கெல்லாம் ஏற்கனவே அந்த ஒரு தெரியும் அப்படிம்பாங்க. கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற சில மிருகங்கள் தான் அது சாகிறது தான் தவிர, மற்றபடி நிறைய மிருகங்கள் அது ஏற்கனவே முன்கூட்டியே அறிந்து அந்த ஆபத்திலிருந்து தூரமா போயிடும். நான் சில இடங்கள்ல படிச்சிருக்கேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஆனா பத்திரிகையில கூட வந்திருக்கு, ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது நாய் கறந்து அது குறைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல அதை விட ஷார்ப்பா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆபத்து வருகிறதை கண்டு இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? பேழைக்குள் அதுவே போகிறது. இதை அந்த பட்டணங்களில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த ஆச்சரியமான காரியத்தை இந்த மக்கள் எல்லாம் பார்த்து
இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆச்சரியத்தை பார்த்தும் அவர்களுக்கு மனம் திரும்ப மனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு மாறாக மக்கள் அவர்கள் இருமாப்படைந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். கடைசி காலத்தில் அப்படிதான் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 16:9. அப்பொழுது மனுஷர்கள் தகிக்கப்பட்டு வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் மகிமைப்படுத்த விரும்பவில்லை. பாத்தீங்களா, மிகுந்த உஷ்ணத்தினால் தவிக்கிறார்கள். ஆனா மக்களுக்கு ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு மனசு இல்லை. என்ன பண்றாங்களாம்? தூஷிக்கிறார்கள். 11வது வசனம், தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, வாதை வருகிறதே, இப்படி திடீர்னு பிரச்சனைகள் வருகிறதே, இதுவரை இல்லாத அளவுக்கு திடீர்னு ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் தேசத்தில் நடக்கிறது, யுத்தங்கள் நடக்கிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது, பஞ்சங்கள் வருகிறது, இதுவரை இல்லாத அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் உண்டாகிறது, இதெல்லாம் இதுவரை இல்லாத அளவுக்கு வித்தியாசமாக நம்ம பார்க்கிற நிலைமையில இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல சேரணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த காலத்திலையும் மனுஷங்களுக்கு இல்ல, இந்த காலத்திலையும் இல்ல. அல்லேலூயா. கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் இல்லையா, பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் நிறைய அடையாளம். இந்த அடையாளத்தை பார்த்து இது என்ன வேதத்தின்படி இப்படி இருக்கிறதே என்று சொல்லி மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் பக்கத்துல வரணும். ஆனா மக்களோ ஆண்டவர் பக்கம் வராமலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறார்கள். அன்னைக்கு எப்படியோ அப்படியே தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். நம்ம பக்கத்துல வந்துட்டோம், நெருங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும், இன்னும் அவரை பற்றி பிடிக்க வேண்டும். அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரை சார்ந்து கொள்ளணுங்க, தூரம் போயிடக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாய் பாவத்தின் மேல் பாவம் செய்து வாழ்ந்துடவே கூடாது, இன்னும் கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். சாரி, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியீர்கள். இது ஒரு ஆண்டுடைய வருகைக்கு ஒரு அடையாளம். அத்தி மரம் துளிர் விடும் போது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இந்த அத்தி மரம் என்றால் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இருந்துச்சு. அப்பவே இந்த தீர்க்கதரிசனம் சொல்லிருக்கு, அத்தி மரம் துளிர் விடும் போது. இயேசு கிறிஸ்து மரித்து கிட்டத்தட்ட 70வது ஆண்டுல யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இல்லாமல் போகிறது. அதன் பிறகு எப்போ தேசம் உருவாச்சு தெரியுமா? 1948ஆம் வருஷம் 14ஆம் தேதி 5வது மாசம், மே மாசம், அப்பதான் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் புதிதாக வருகிறது. அதுவரை கிட்டத்தட்ட 2000 இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இயேசு பிறந்த போது இருந்துச்சு. ஆனா நம்ம பிறப்பதற்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, சிலர்லாம் அந்த நேரத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த டைம்ல 70 வயசு இருக்கிறவங்க அந்த டைம்ல பிறந்திருக்கலாம். அந்த டைம்ல தான் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே உருவாக்கப்படுகிறது. வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? அந்த நாள், அந்த அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியணும். அப்படின்னா கர்த்தருடைய வருகை சீக்கிரம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் அறிஞ்ச பின்பும் பாவம் செய்து கொண்டே இருந்தா நம்முடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
தேவ பிள்ளைகளை நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஆபத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டுடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. நோவாவை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதர்களாய் நான் வாழும்படி நான் உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிப்போம். அன்றைய தினமே நோவாவும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஒரு நிமிஷம். 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இதுல ஒரு 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மகா ஆழத்தின் ஊற்றுக்கண், வானத்தின் மதகுகள். 2 இடத்திலிருந்தும் தண்ணீரை, ஜலத்தை ஆண்டவர் கொண்டு வந்து ஜலப்பிரளயத்தினால் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜலப்பிரளயம் உண்டானது. எந்த இடம் எல்லாம்? மகா ஆழத்தின் ஊற்றுக்கண், 2வது வானத்தின் மதகுகள். இந்த 2ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த 2ஐயும் ஆண்டவர் எதற்காக வைத்திருந்தார் அப்படிங்கிறது ஒரு வசனத்துல நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 33:7. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து பொக்கிஷ 2 இங்க சொல்லிட்டார் பாத்தீங்களா? வானத்தின் மதகுகளையும் பூமியின் ஆழங்களில் இருக்கிற ஊற்றுகளும். இந்த 2மே இங்க சொல்லப்படுகிறது. இங்கு 2மே பொக்கிஷங்களாக வைக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த பூமியை ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரங்களில் வாசிக்கும் போது, பூமியை உருவாக்கும் போது ஜலத்தை ஆண்டவர் பிரித்தார். பூமியில ஜலத்தை பிரித்து கொஞ்சம் ஜலத்தை வானத்துல வச்சாரு, கொஞ்சம் ஜலத்தை பூமியில வச்சாரு. இது மனுஷனுடைய நன்மைக்காக வைக்கப்பட்டதுதான். வானத்தின் மதகுகள், பூமியின் ஊற்றுக்கண்கள் மனிதனுக்காக வைக்கப்பட்டதுதான், மனிதனுடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டதுதான். அதுதான் இங்க வாசிக்கிறோம், பொக்கிஷங்களாக வைத்தார், மனிதனுக்கு தேவையாய் வைத்தது. ஆனா இவர்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் எது பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டதோ அதை கொண்டு கர்த்தர் ஜனத்தை அழித்தார். எதனால? அவர்களுடைய அக்கிரமத்தினாலே, மனுஷனுடைய அக்கிரமத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு என்று எது இருந்ததோ அதுவே ஆபத்தாய் முடிந்தது. இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அது பாதுகாப்பாகவே கடைசி வரை இருக்கணும்னு சொன்னா நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அக்கிரமம் உங்க வாழ்க்கையில வந்து விட்டால் நீங்க பாதுகாப்பாய் நினைக்கிறவைகளே உங்கள் அழிவுக்கு காரணமாகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பணத்தை பாதுகாப்புன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, நகையை பாதுகாப்புன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, சொந்தக்காரங்களை பாதுகாப்புன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளை பாதுகாப்புன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, பெற்றோரை பாதுகாப்புன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, அக்கிரம செய்கையே உங்க வாழ்க்கையில இருந்தா அந்த பாதுகாப்பா இருக்கிற காரியங்களே உங்களுக்கு விரோதமாய் திரும்பிவிடும். நீங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறது வரை அவைகள் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இதுல நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் பாதுகாப்பு என்பது நம்முடைய பரிசுத்தத்துல தான் இருக்கிறது. 2 விதமான கூட்டம், 2 விதமான கூட்டம் இருக்கு. ஒண்ணு, இந்த நோவாவும் அவன் குடும்பமும் தேவனை நம்பி வாழ்கிற கூட்டம். இந்த நம்பி வாழ்கிற கூட்டத்துக்கு ஜலப்பிரளயத்தினால் சேதம் உண்டாகவில்லை.
இன்னொரு கூட்டம் ஆண்டவரை நம்பாத கூட்டம். இந்த நம்பாத கூட்டத்துக்கு ஜல பிரளயத்தினால் ஆபத்து உண்டானது. பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி ஜீவித்தா நமக்கும் பாதுகாப்பு உண்டு. நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து எல்லா நிலையிலும் பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுமா? முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பேழைக்குள் பிரவேசியுங்கள் ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார். ஆனா நோவாவும் குடும்பத்தாரும் தான் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அந்த சத்தத்தை கேட்காத, கீழ்ப்படியாத, தூஷித்த, தேவனுக்கு கனத்தை கொடுக்காத மக்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், நீதியாய் வாழ்ந்தார், நீங்களும் உங்கள் குடும்பமும் அவர்கள் பாதுகாப்பாய் மாறுவார்கள். வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவர் சொன்னார். அவர் வருகையில அவரோடு கூட நம்ம போகணும்னு சொன்னா நீதி உள்ள மக்களாய், உண்மை உள்ள மக்களாய், பரிசுத்தம் உள்ள மக்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நாம் வாழணும். சீக்கிரத்திலே அவருடைய வருகை இருக்க போகிறது. சீக்கிரத்திலே உத்தரவு காலம் வர போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரையும் அழிப்பது தேவ சித்தம் அல்ல. யாரையும் நரகத்தில் தள்ளுவது தேவ சித்தம் அல்ல. பாவி தன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவ சித்தம். அழைக்கிறார், அழைக்கிறார். ஆண்டவரே, நான் வருகிறேன், பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், பேழைகளை என்னை சேர்த்துக் கொள்ளும், சேதம் உண்டாகாதபடி என்னை காத்தருளும். கேட்கிற, ஜெபிக்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் கூடி வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்திலே ஜல பிரளயத்தினால் ஜனங்கள் அழிந்தார்கள். நோவாவின் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இனி ஒரு சோதனை காலம் இருக்கிறது, உபத்திரவத்தின் காலம் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் தப்பி பிழைக்கும்படி இந்த நோவாவை போல விசுவாசம் உள்ளவனாய், நீதி உள்ளவனாய், கீழ்ப்படுகிறவனாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறாரப்பா. நாங்களும் எங்கள் குடும்பமும் பாதுகாப்பான வாழ்க்கை வாழும்படி உதவி செய்கிறாங்க. வந்திருக்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். வேலி அடைத்து கர்த்தர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. பிரைஸ். எங்கள் சபையை ஆசீர்வதியும், சபை விசுவாச மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யும். சீக்கிரத்தில் உடைய வருகை இருக்கிறதுனால ஆயத்தமாகி விழித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.